ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பீக்கங்காய் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பீக்கங்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இது வந்து ஸ்கின்னை வச்சு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்கிறத வந்து கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது இப்போ தோல் சீவுறது இருக்குங்களா, அதில் வந்துட்டு இந்த இது இருக்குங்களா, நார் மாதிரி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எல்லா லைன்லேயும் வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு நம்ம வந்துட்டு சீவி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது நாராக இருக்கும். அதால் வந்து அதை எடுத்துகிட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப நாராக இருக்கும். அதால் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நல்லா வந்துட்டு கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதை போல் சீவி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம துவையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பொடியாக கட் பண்ணி அந்த நார் பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம கீழே போட்டுடணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 3ம் கலந்து ஒரு 100 கிராம் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour முன்னாடியே. நான் வந்து இப்போது அந்த பீக்கங்காவை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா எந்த அளவுக்கு அரிய முடியுதோ அந்த அளவுக்கு அரிஞ்சிக்கிங்க. ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா பார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி தான். அதனால் வந்து எதையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது அந்த பருப்பில் குக்கரில் காயை போட்டுக்கின்னு பச்சை மிளகா, பூண்டு, 2 பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சமையலுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ஹெல்த்து பெனிஃபிட்ஸு, டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ மூடி போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷர் இதாகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. மசாலா லேசாக இது பண்ணிக்கலாம். லேசாக இது பருப்பு லேசாக கடையிற மாதிரி பருப்பு மட்டும் மசிஞ்சால் கூட போதும். வைக்கிறதுக்கு வானல் வச்சாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிச்சு. இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து கொட்டிக்கலாம். இதில் இப்போ வந்துட்டு தாளிச்சிட்டு திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ஒரு கொதி விடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. கொதிக்க விட்டுட்டு இப்போ இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா பீக்கங்காய் கூட்டு ரெடி. தேங்க்யூ.